நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம். அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கல, காலையில் வாய்ப்பே இல்லை, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட். அதை கூட சொல்கிறாரு, 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வராரு. இந்த மாதிரி நான் பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம். காங்கிரஸ்லேருந்து, திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்முடைய என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மன்னிப்பே ஒரு டிராமாவான்னு தோணுது. ஓகே, திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை அவர்களுடைய மூக்கை உடைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நோஸ் கட் கொடுக்கணும், அவங்களுக்கு இது பண்ணணும். ஏன்னா நேற்று தமிழ்நாடு முழுக்க பாஜகவை பொறுத்தவரை அவங்க அரசியல் என்ன அப்படின்னா ட்விட்டர் அரசியல், ஆன்லைன் அரசியல். நேற்று திருமதி நிர்மலா சீதாராமனோடு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அவங்க முகம் பதிகிறது. அவங்க தமிழ்நாட்டுல ஒரு இதா இருக்காங்க, இவங்களோட இருக்காங்க, அவங்களோட இருக்காங்க, அவங்க பேர் எல்லா இடத்துலயும் பேசப்படுகிறது. அது பாசிட்டிவா நெகட்டிவான்றது செகண்டரி. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல இல்ல, அவர் எங்கேயுமே ஒரு பேசு பொருளாக இல்லை. அதனால திருமதி வானதி சீனிவாசன் என்ன பண்றாங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி முடிந்து எல்லா இடத்துக்கும் போன உடனே இவரு உடனே மன்னிப்பு கேட்கிறார். அப்ப இது ஒரு நிஜமாவே கேட்கப்பட்ட மன்னிப்பா? இல்ல. இது திருமதி வானதி சீனிவாசனுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய பனிப்போரை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மன்னிப்பு. யார் மன்னிப்பு கேட்க? இவரு மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு நானும் வர்றேன். இப்ப இவங்க அண்ணாமலை, வானதி சீனிவாசன் எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. இதுல முக்கியமா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இன்ன வரைக்கும் எதுவும் பேச மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், அவங்க மன்னிப்பு கேட்கட்டும். அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அது சரி. இந்த தமிழர்களை தொடர்ந்து பாஜக, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை போன்றோம் தொடர்ச்சியா அவங்க அவமதிச்சுக்கிட்டே தான் வராங்க. அன்னபூர்ணா ஹோட்டலுடைய நிறுவனர் திரு சீனிவாசன் அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதையும் அவர் ஒரு கொங்கு மண்டலத்திற்கே உரிய ஒரு மரியாதையோட, நகைச்சுவை உணர்வோட ரொம்ப தன்மையா தான் சொல்றாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதனால கடுமையான ஒரு வேற வீடு, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்துல சாப்பிட வர்றவங்களுக்கு பலவிதமான வரி பண்ண வேண்டி இருக்குது. இது இந்த வரி சிஸ்டம் சரியா இல்ல, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் அவருடைய அனுபவத்திலிருந்து அந்த உண்மையை பேசுறாரு. அவர் சொல்ற
சொல்றது உண்மைங்கிறதுனால அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே வைரல் ஆயிடுச்சு. ஒரு உண்மையான அரசாங்கம், ஒரு நேர்மையான அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு பிசினஸ் மேன் ஒரு நியாயமா தொழில் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு பல வருஷம் அந்த தொழில முதலீடு பண்ணி பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு சமூகத்தினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு உண்மையை பேசினாருங்கிறதுக்காக வர வச்சு ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லி கம்பல் பண்ணி அதை பொதுவெளியில வெளியிட்டு அவர் அவமதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆணவத்துடைய உச்சம், ஒரு அருவருப்பான செயல்பாடும் கூட. ஒரு நாகரிகமான சமூகம் இதை ஏத்துக்கவே முடியாது. இது மாதிரியான இதுதான் பாஜகவின் உண்மையான முகம். தொழிலதிபர்களிடமிருந்து அவங்க நிறைய நிதி வாங்குறாங்க தொடர்ச்சியா. அப்படி நிதியே வாங்கினா கூட அவர்கள் வந்து தங்களுக்கு எந்த கருத்துமே சொல்லக்கூடாது, தங்க முன்னாடி எந்திரிச்சே நிக்க கூடாது. அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் அடிமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிச மனநிலை தான் பாஜகவில் தொடர்ந்து இருக்கு. அதை தான் நம்ம கடுமையா எதிர்த்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மதிப்பு மிகுந்த தொழிலதிபர் அவமதிக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது. இதை வந்து நிர்மலா சீதாராமன் மிக நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும். அதிகார அமைதியில வந்து ஆளும் பாஜக அரசு செயல்பாட்டு தான் இதனுடைய இந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அந்த பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. கூட்டம் வந்து எதுக்காக நடத்துறோம்? வாட் இஸ் தி அல்டிமேட் ரீசன் ஃபார் கண்டக்டிங் தி மீட்டிங் அப்படின்னு பார்த்தா சொல்யூஷன். அந்த தீர்வுன்றது என்ன? அவங்களுக்கு தொழில் முனைவோருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நான் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து 40க்கு மேற்பட்ட கூட்டம் டெல்லியில் நடந்தேன். போயிட்டு அட்டன் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை நிலவுதோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன், தீர்வு கண்டிருக்கேன். அந்த அடிப்படையில் வந்து ஓட்டல் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முரண்பாடு நிறைய இருந்தது. காமன் 5% கொண்டு வந்துட்டேன். சில வேல்யூ ஆடெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது குறைக்கணும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை வந்து ஒரு தொழில் முனைவோர் கூட்டத்தில் அந்த ஓட்டல் உரிமையாளர் வந்து சங்க தலைவர் வந்து சொல்கிறார், இதே ஓட்டல் உரிமையாளர் சங்கம் எங்களுக்கும் பாராட்டு கூட்டம் நடத்தினது தான். அதாவது வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு சிரமப்பட்ட நிலையில் வந்து ஒரு 5% நாங்கள் குறைச்சதுக்கே பாராட்டு கூட்டம் நடத்தினவர் அவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் ஒரு மத்திய நிதி அமைச்சர் வந்து ஒரு கூட்டம் வந்து நடத்துகிறாங்கன்னா அந்த கருத்துக்கள் வந்து பொதுவாக தொழில் முனைவோர் அவங்க கிட்ட இருந்து கேட்டு என்னென்ன வந்து நம்ம வந்து செய்ய முடியும், செய்ய முடியாததுக்கு என்னென்ன காரணம், இதுதான் வந்து ஒரு நிதியமைச்சர் சொல்லும். அது கூட பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் என்ன சொல்லணும், இதுக்கு அவங்களுக்கு மேலே வந்து அவங்க வந்து நிதியமைச்சராக இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பவர்ஃபுல், அவங்க சேர்மன். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது எல்லா மாநில அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நிதியமைச்சர் போய் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அந்த வகையில் சரிங்க, இந்த கோரிக்கை உங்கள் நிதியமைச்சரையும் வந்து உங்கள் தமிழ்நாடு நிதியமைச்சரையும் அங்கே கொண்டு வர சொல்லுங்கள். நானும் வந்து ஒரு தமிழ் பேசுகிற ஒரு நிதியமைச்சர், அதனால் நானும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கு ஆமோதிச்சு பண்ணி அதோடு முடிச்சிருக்கலாம். அவர் என்ன வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்து சொன்னார் சொல்லுங்கள். ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு அது, ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஹியூமரஸாக அந்த கருத்து சொன்னார். அவர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமரஸாக பேசக்கூடியவர். அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவர் அந்த கருத்தை வந்து இப்போ ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அவர் சொன்னதையும் ரசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தீர்வு காண்றது தான் ஒரு நிதியமைச்சரோட கடமையாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு மறுநாள் போய் கூப்பிட்டு அவரை போய் வந்து மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோவும் போட்டு அதில் ஆனந்தப்படுறாங்கன்னா இது வந்து ஃபேசிஸ்ட்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள்? ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் ஃபேசிஸ்ட் அரசாங்கம் தான் சொல்லுவோம் நிச்சயமாக.